ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எங்கள் ஊரில் வந்து ஒரு அம்மாவும் அவங்க பையனும் சேர்ந்து பூனை பிடிச்சி சாப்பிடுவாங்க. அவங்கள பார்த்தாவே பூனை பிடிச்சி ஒழிச்சு வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு வந்து ஒரு நோய் இருந்தது. அந்த நோய்க்கு வந்து பூனைக்கறி சாப்பிட சொல்லி யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அதை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு நிறையா கமெண்ட் கூட வந்திருந்தது. யாராவது அப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பூனைக்கறி சாப்பிட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு யாருமே தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. ஏன்னா அவங்க நிலமை வந்து இப்போ இப்போ அந்த அம்மா எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, என்னாலேயே அவங்கள ஒரு கையில் தூக்க முடியும். அப்படி தான் இருக்கிறாங்க. நான் இப்போ தான் பார்த்தேன் அவங்கள. அந்த எலும்பு வந்து அப்படியே அவங்க நிறையா கறி சாப்பிட்ருப்பாங்க போல் தெரியுது. அது அவங்க நோய்க்கு வந்து எதிராக திரும்பிடுச்சான். அது வந்து சாப்பிட்ருக்கவே கூடாதான். பூனைக்கறி வந்து அவங்க நோய்க்கு வந்து சாப்பிட சொல்லி யாரோ விரோதிங்க சொன்ன மாதிரி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழுகுறாங்க. அப்படியே வந்து அவங்களுக்கு வந்து வயசு ஒரு 40 தாங்க இருக்கும். ஆனால் இப்போ சாவர நிலமையில தான் இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப நாளாகவே அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் எந்திரிச்சு நடப்பாங்க, அப்படிலாம் பண்ணுவாங்க. அன்றைக்கி வந்து கோயிலுக்கு போகிற வழியில் நின்றுட்டு இருந்தாங்க. எனக்கு அடையாளமே தெரியல. அவங்களால கத்தி கூப்பிடக்கூட முடியல என்ன. அப்புறம் கிட்ட போய் விசாரித்தப்போ தான் வந்து ரொம்ப எனக்கே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுங்க. எங்கள் பொண்ணையெல்லாம் பிடிச்சப்போ வந்து நானே சாபமெல்லாம் கொடுத்துருக்குறேன். என்னால் வேறு என்ன செய்ய முடியும் ஆனால் இன்றைக்கி அவங்க நிலமை வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, அப்படியே உருகிட்டாங்க. அது வந்து இப்போ கீழே விழுந்தா வந்து இப்போ கீழே விழுந்தா உளுத்து போன மரத்தண்டு மாதிரி அந்த எலும்புங்கள்லாம் உடஞ்சி போயிடுதான். கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் 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 அவங்க சொத்தெல்லாம் இழந்துட்டாங்க. இன்றைக்கி வந்து மேக்ஸிமம் யாராவது கருணையோடு சாப்பாடு கொடுத்தாதான் அப்படிங்கிற நிலமையில் அவங்க இருந்தாங்க. கோயிலில் அன்றைக்கி சாப்பாடு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமாவாசை அன்னைக்கு அது யாரோ வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்லி ரோட்டில் வச்சு சாப்பிட்டாங்க. எனக்கு வந்து உண்மையில் அவங்க ரொம்ப நல்லா இருந்தாங்க. ரோட்டில் வச்சு அவங்க சாப்பிடும்போது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அதனால் தயவு செஞ்சு யாருமே பூனைக்கறி சாப்பிட்டா நல்லதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த நோய்க்காகவும் எந்த உடம்புக்காகவும் பூனைக்கறி சாப்பிடாதீங்க. தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. உங்கள் நன்மைக்கு தான் நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. ஏன்னா அந்த நிலைமைங்கிறது எப்படி இருக்குதுன்னே சொல்ல முடியாத அளவுக்கு போகுது.